மதிய நேரத்தினால கொஞ்சம் குரல் எழும்பவில்லை நினைக்கிறேன். திருக்குறளுக்காக குரல் கொடுப்பதற்கு பல்வேறு சான்றோர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சபையிலும் சான்றோர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். திருக்குறள் திருப்பணிகள் என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் மீண்டும் நான் ஒரு மாணவனாக ஆகிவிட்டேன். எப்படின்னு கேட்டீங்களா, ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுது ஐயா அதிகாரங்களாக சொல்லியிருப்பாங்க. இதில் கருத்து இந்த திருக்குறளை மீண்டும் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு தமிழக அரசுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் அதை திருக்குறளுக்கு காங்கேயத்தோடு நடத்திய பெருந்தொகைகள் இருந்தாலும் பெருந்தகைகள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்கும். பெருந்தொகை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கோம். ஆக செல்வந்தர்கள் யாரையும் இருப்பின் இதை கருத்தில் எடுத்து, அதாவதுங்க திருக்குறள் அப்படிங்கிறது மனிதனை செம்மைப்படுத்துகிறது, மனதை செம்மைப்படுத்துகிறது, வளப்படுத்துகிறது இல்லைங்களா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா மனிதன் மனதில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ மனதுக்கு சொல்றோம், நம்ம மனமே கேளு, திருக்குறள் எவ்வளவு சிறப்பானது, இதை கேட்டு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி மனதுக்கு கேட்க சொல்லி இப்போ ஒரு பாடல். அகில உலகம் ஏற்றுக்கொள்ளும் அனைத்து அரணும் உண்டு. அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாடினை கொண்டு அகில உலகம் ஏற்றுக்கொள்ளும் அனைத்து அரணும் உண்டு. தங்க படகை சான்றாகும் தமிழ் பாட்டியவை வாழ்த்தாகும். தங்க படகை சான்றாகும் தமிழ் பாட்டியவை வாழ்த்தாகும். அணுவ துடைத்தே கடனை புகட்டி குறுக தரித்த குரலாகும். குறுக தரித்த குரலாகும். கேளு மனமே கேளு, திரு வள்ளுவத்தை கேளு. விஞ்ஞானம் மெஞ்ஞானம் என்ற போட்டி நிகழும் இந்த உலகு. அஞ்ஞானம் போக்கும் நீதி கருத்து கொண்டு விளங்கும் குரலு. விஞ்ஞானம் மெஞ்ஞானம் என்ற போற்றி நிகழும் இந்த உலகில். அஞ்ஞானம் போக்கும் நீதி கருத்து கொண்டு விளங்கும் குரலில். திருக்குறள் கற்றவர் மாமனிதர் பாரே போற்றும் பண்பாளர். திருக்குறள் கற்றவர் மாமனிதர் பாரே போற்றும் பண்பாளர். அணுவை துடைத்தேன் கடனை புகட்டி குறுக தரித்த குரலாகும். குறுக தரித்த குரலாகும். கேளு மனமே கேளு, திரு வள்ளுவத்தை கேளு. தெய்வ புலவ திருவள்ளுவ இயற்றி தந்த நூலு, இயற்றி தந்த நூலு. கேளு மனமே கேளு, திரு வள்ளுவத்தை கேளு. புகழுக்கு மயங்காதவர் இந்த உலகில் யாரும் இல்லை. அப்படி அதிகாரம் 24 புகழில் 230 அதுவல்லது ஊதியம் இல்லை உயர் வலியவர்க்கு கொடுத்தல் வேண்டும். அதனால் புகழ் உண்டாகும்படி வாழ்தல் வேண்டும். அப்புகழை தவிர இந்த மனித உயிருக்கு ஏதொரு பயனும் இல்லை இல்லையா? இதை ஒரு நகைச்சுவை காட்சியாக இங்கே நடித்து காண்பிக்கின்றேன். அண்ணே வணக்கண்ணே. யாராது? நான் தானே. ஓ நீயா? கரெக்டா 12 மணிக்கு வந்துருவியே. ஆதாரம் இல்லைன்னா மனிதனுக்கு ஆதாரம் வேணும்னு நீ சொல்றது ரொம்ப சரிட்டு. அதாவது பள்ளிக்கூட போவியில் கரெக்டா சத்துணவு போடவில் போயிருவேன். அதே மாதிரி இந்த திருக்குறள் திருப்பணிகள் கொடுக்குவியல் நடக்க கிளாஸுக்கு வரும் பொழுது கரெக்டா வடக்கு கொடுக்குவியல் வந்துருவேன். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு போடுறாங்க தெரியும், எப்படியோ வந்துட்டேன். அண்ணே ஊதியம் வாங்கிட்டீங்க அண்ணே. எது ஊதியம்? என்னதான் உடைச்சாடு, உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கிறது இல்லை. ஏன் உடைக்கிறதுக்கே வேலை கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் ஊதிய பத்தி கிடைக்கல. அந்த ஊதியத்தை புடிச்சிட்டு கொடுக்குறாங்க. அதனால பற்றாக்குறை இருந்துட்டே இருக்குது. அண்ணே நீங்க ஊதியம் வாங்குற பெருசு இல்லைன்னு, ஆனா கிடைக்கிறதே பெருசு, நீ வாங்குறது பெருசு இல்லைங்கிற.
என்னதான் நீ ஊதியம் வாங்கினாலும் என்ன மாதிரி வரியவர் கொடுக்கணும். இது வரியவர் கொடுக்கணுமா? நீ பெரியவரா இருக்கிறீடா, நீ எப்படி வரியவராக? சரி பரவாயில்ல, உனக்கு கொடுத்தா என்னாகு? என்ன மாதிரி வரியவர் கொடுத்து உதவினீங்கன்னா உங்களுக்கு பெரிய புகழ் கிடைக்குன்னு, அப்புறம் நீங்க தேவர் உலகத்துக்கு போவீங்க, அப்புறம் இன்னும் மிகப்பெரிய மாமனிதர் ஆவீங்களே. எப்படியோ எதையாவது ஒண்ணு சொல்லி எங்கிட்ட இருந்து கணக்கிடான்னு பாக்குற அதானே? இல்லைங்கண்ணே, திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? நீ என்ன எப்ப பாரு திருக்குறள் திருக்குறள். கோபப்படாதீங்களே, கோபப்படக்கூடாது. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, வேதாத்தின் மகரிஷியும் சொல்லியிருக்காரு. ஓ, அந்த தாடி வச்ச ரெண்டு பெரியவர் சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கு, நல்லது இருக்கு. சரி, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து திருக்குறள் திருப்பணிகள் நிறைவு விழா நடக்குது. அங்க திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பல்வேறு மகான்கள் சொல்லோடு பணி நிறைவேற்ற தலைமை ஆசிரியர்கள், தமிழாசிரியர்கள், இவர்கள் எல்லாம் தான் இந்த மனிதர்கள் உலகத்துக்கு இளைய சமுதாயத்துக்கு நல்லதை சொல்லி கொடுத்தாங்க. மற்ற எல்லா வாத்தியாரும் பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. இந்த தமிழாசிரியர் மட்டும்தான் பண்பட்ட மனிதர்கள் உருவாக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட தமிழாசிரியர்களை வணங்கி திருக்குறளை வணங்கி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றிங்க, வணக்கம்ங்க. எவ்வளவு நான் அவங்களுக்கு எனக்கு கேட்கிறேன்.